வெல்கம் பேக் கைஸ். நான் உங்கள் சிவா. நீங்கள் பார்த்துருக்க மைடிஎஸ்பி. நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஹோண்டாவில் CB200X. இது வந்து NX200 இல்லைங்க, CB200X. நல்ல ஆஃபர்லேயுமே இருக்குது. ஆக்சுவலி வந்து இந்த டிஸ்பிளேல வந்து இப்போ நீங்கள் பார்க்கலாம் TFTயில் 4.2 அந்த மாதிரி வரும். பட் இது LCD டிஸ்பிளே ஒரு நல்ல ஆஃபர்லேயுமே இருக்குது. ஆக்சுவலி சொல்ல போனால் இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் டார்க்கு இப்போ கரண்ட் ஜென்ரேஷனை விட இந்த வண்டியில் வந்து கொஞ்சம் டார்க் நல்லாயிருக்கும். இந்த வண்டியில் வந்து டீட்டெயிலான ரிவ்யூ பார்ப்போம். இந்த வண்டி நம்ம ப்ரொவைட் பண்ண பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி ஹரிராம்ஸ் கொண்டா. அவங்க கனெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே தரேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் சொல்லி வரும்போது ஒரு ஆஃபருமே இருக்குது, அதுவுமே டிஸ்கிரிப்ஷனில் கிளியராக தரேன், மறக்காம யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ். நம்ம வீடியோக்குள்ள போகிற முன்னால் ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன், அதை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். பைக்கோட லைஃபுமே இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பைக் போர் அடிக்காமல் இருக்கும். தென் ஏன்டா இந்த வண்டி எடுத்தங்கிற ஒரு மைண்ட் செட் வராது. ஃபஸ்ட் விஷயம் எல்லாருமே பண்ணுறது என்னன்னா, மேனுஃபேக்சரிங் பிளான்ட்லேருந்து வரும்போது சஸ்பென்ஷன் வந்து அந்த மிஷினோ ஒரு மேனோ அவங்க வந்து ஒரு 90 kg இருக்கலாம், 100 kg இருக்கலாம். அவங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த சஸ்பென்ஷன் டியூன் பண்ணி அவங்க செக் பண்ணுவாங்க. இதே சஸ்பென்ஷனில் வந்து நம்ம ஓட்டும் போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்காது. நீங்கள் வந்து ஒரு 70 kg பர்சனாக இருக்கலாம், 60 kg பர்சனாக இருக்கலாம், பிள்ளைனோட சேர்த்து வைக்கும்போது ஒரு 140 kg போகலாம். இப்படி இருக்கும்போதெல்லாம் அவங்க சஸ்பென்ஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்குது. நீங்கள் ரைடர் அஸ் வெல் அஸ் பில்லியன் 2 வயசு வந்து ஒரு 140 kg 150 kg அந்த மாதிரி இருக்கீங்கன்னா மோஸ்ட்லி அந்த 4th ஸ்டெப் 5th ஸ்டெப் வந்து கரெக்டாக இருக்கும். 4th ஸ்டெப்பே நல்லா இருக்கும். 4th ஸ்டெப் வந்து உங்களுக்கு அடி வாங்குற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தால் மட்டும் 5th ஸ்டெப் மாற்றினா போதும். இல்லைனா மோர் தென் அந்த 4th ஸ்டெப்பே இனஃப் தான். தென் ரெண்டாவது பார்ப்போம். இது வந்து முக்கியமான விஷயம் தாங்க. அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து டயர் ப்ரெஷரை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். நம்ம டயர் ப்ரெஷர் கரெக்டாக இல்லாத போதும் நமக்கு சஸ்பென்ஷன் அடி வாங்கும், ஷோல்டர் பெயின், பேக் பெயின்லாம் வரும். இது அட்வென்ச்சர் பைக் மாதிரி இருக்குது. இதில் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, டயர் ப்ரெஷர் வந்து அன்னிவனாக வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் மோஸ்ட்லி பெட்ரோல் பங்கில் போய் வச்சிங்கன்னா அங்கே வந்து 30, 40 இதுதான் வைப்பாங்க. பட் ஆக்சுவலி இந்த வண்டியில் எப்படி வைக்கணும்னா, நீங்கள் ரைடர் பில்லியன் 2 சேர்ந்து போகிறீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 31, பேக்கில் வந்து 36 இதுதான் கரெக்டான ப்ரெஷர். 30 வைக்கும் போது இந்த ப்ரெஷர் நீங்கள் கரெக்டாக வைக்கும் போது உங்கள் டயர் லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். தென் பிரேக்கிங்கோட கான்ஃபிடென்ட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் நீங்கள் 30, 40 வைக்கும் போது டயரோட ப்ரெஷர் வந்து அன்னிவனாக இருக்கும். 40ங்கிறது பேக்கில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்ல. 140 செக்ஷன் டயராக இருந்தாலும் ரோடோட ட்ராக்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது சென்டரில் மட்டும்தான் வந்து ரோடு தெரிஞ்சிட்டு இருக்குமே தவிர சைடில் இருக்க டயர்லாம் மொட்டையே ஆகாது. சென்டரில் தான் ஃபஸ்ட்டு தெரியும். நீங்கள் 36 வைக்கும்போது ஃப்ளாட் ஆயிரும். தென் ரோட் ட்ராக்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு பிரேக்கிங்கோட கான்ஃபிடன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ இந்த தப்புமே யாரும் பண்ணாதீங்க. அடுத்து வந்து செயின் மெயின்டெனன்ஸ் தாங்க. செயின் கிளீனிங் பொறுத்த வரைக்கும் 2 weeks ஒன்ஸ் வந்து செக் பண்ணுங்கள். செக் பண்ணிவிட்டு அதில் மண் மாதிரி எதுவும் இருந்துச்சுன்னா அதை க்ளீன் பண்ணி போடுறது பெஸ்ட்டு. தென் மோஸ்ட்லி எப்படி 1 மந்த்லாம் அந்த சாலிடாக வந்துடுங்க. அப்படி இருக்கும் போது நீங்கள் க்ளீன் பண்ணி போடுறது ரொம்ப நல்லது. தென் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்னொன்று இருக்குது. அது வந்து டக்குன்னு அடிக்கும்ல, அது வந்து அடிக்காத மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அப்படி இருக்கும்போது செயினோட லைஃப் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் செயின் ப்ராப்பராக லூப் பண்ணும்போது செயினோட லைஃப் சாலிடாகவே ஒரு 50,000 மேலே வரும். நீங்கள் கரெக்டாக பண்ணலைனாலும் வருங்க, ஆனால் வந்து 10,000, 15,000, 20,000 மேக்ஸிமம், அதுக்கு மேலே வராது. செயினோட லைஃப் காலி. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது இன்ஜின் வந்து நல்லா ஸ்மூத்தராகவே இருக்கும். நீங்கள் வண்டி எடுக்கும்போது எந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். தென் ஃபைனலி கம்ஸ் டு த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபஸ்ட் சர்வீஸ் வந்து ஒரு 1000 km. காமனாக எல்லா வண்டிக்குமே வந்து 1000 km சொல்லுவாங்க. பட் இதில் வந்து நீங்கள் ஒரு 500 km ஃபஸ்ட்டு விட்டுருங்க. தென் செகண்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 3000 km. 3000 km விடும் போது ஏர் ஃபில்டர்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதை வந்து எவ்ரி 3000 மாற்றிடுங்க. நம்ம ஓட்டர் ரோடு வந்து அந்தளவுக்கு குவாலிட்டியெல்லாம் இல்லை. ஃபாரின் ரோடு அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. உங்களுக்கே தெரியும், நல்லா மட்டான இருக்கும், குப்பை பறந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து அந்த ஏர் ஃபில்டரை மாற்றும் போது இன்ஜினுக்கு வந்து நல்லா பிரீத் போகும். ஸோ வந்து அந்த டைமில் வந்து உங்கள் வண்டி வந்து லேக் இல்லாமல் வண்டி நீங்கள் எப்படி எடுக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். மைலேஜுமே நல்லா கிடைக்கும். எப்போல்லாம் வந்து நீங்கள் ஆயில் சர்வீஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் வந்து இந்த ஏர் ஃபில்டரை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. அது ரொம்பவே நல்லது. தென் அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் ஃபியூல் டேங்க் தான் சொல்லணும். ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 12 லிட்டர் இருக்குது. இதில் ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் ஃபியூல் டேங்கை பற்றி பேசுகிறீங்கன்னா, ஃபியூல் டேங்கில் விஷயம் இருக்குங்க. அதாவது இது 12 லிட்டர் ஃபியூல் டேங்க். இதில் வந்து அவங்க கம்பெனியில் சொல்கிறது என்னன்னா, எப்போவுமே ஒரு 1.9 லிட்டர் வைக்க சொல்லுவாங்க. பட் பெட்டர் வந்து ஒரு 4 லிட்டர் வச்சுக்கோங்க. பிகாஸ் வந்து இது இன்ஜெக்டர். நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த கில் ஸ்விட்ச் போடும்போது பம்புக்கு வந்து ஃபியூல் வேணும். அது ஒவ்வொரு டைமும் இழுத்து தான் அந்த இன்ஜெக்டர் தள்ளிட்டு இருக்கும். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து எப்போவுமே வந்து ஒரு 4 லிட்டர் வைக்கிறது இன்ஜெக்டரோட லைஃப் வந்து கொஞ்சம் அதிகமாகும். சீக்கிரம் டேமேஜ் ஆகக்கூடாது. ஒன்ஸ் வந்து இது காலி ஆச்சுன்னா 20,000 to 30,000 அப்ராக்சிமேட்டாக வச்சிடும். தென் அப்படியே வந்து நம்ம வீடியோக்குள்ள போயிடும் கைஸ். ரெண்டு வண்டிக்குள்ள டிஃப்ரென்ஸாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து CB200X அண்ட் வந்து NX200X ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வண்டியில் பார்த்தோன்னே, அதாவது நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ் தெரியும். இது வந்து ஆக்சுவலி LED தான். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். என்ன கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் அள்ளி போட்டிருப்பாங்க. டிஸ்பிளேவும் கொஞ்சம் 4.2 TFTயில் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட் டிஃப்ரென்ஸ். செகண்ட் டிஃப்ரென்ஸ் பார்ப்போம். இதில் வந்து சிங்கிள் சேனல் ABS தான். பட் புது வண்டியில் வந்து டியூவல் சேனல் ABS இருக்கும். ஆஃப் ரோடு ஓட்டும் போது உங்களுக்கு வந்து இந்த வண்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பிகாஸ் ட்ரிஃப்ட் அடிச்சு ஆடுவோம்ல, அதுக்கு வந்து இந்த வண்டி நல்லாயிருக்கும்.
ஃபைனலி கம்ஸ் டு த பவர் கான்ஃபிகரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த வண்டியில் வந்து 17 ஹார்ஸ் பவர் இருக்குது. புது வண்டியில் பார்த்தீங்கன்னா 17.3 ஹார்ஸ் பவர், ஒரு 0.3 வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். தென் டார்க் மேனேஜ்மெண்ட் பார்ப்போம். டார்க் மேனேஜ்மெண்ட் இந்த வண்டியில் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து கொஞ்சம் டார்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். 16.1 Nm ஆஃப் டார்க் இருக்கும். புது வண்டியில் பொறுத்த வரைக்கும் 15.9 Nm ஆஃப் டார்க் இருக்கும். இதுதாங்க உள்ள டிஃப்ரென்ஸ். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. அப்படியே நம்ம வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்ப்போம். ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தோம்னா ஹை கேச்சிங்காக தெரியுது. இங்கே ஹேலஜன்ற ஒரு பேருக்கு இங்கே இடம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா பக்கமும் எல்இடி தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டருமே வந்து எல்இடியில் தான் இருக்குது. இன்னொரு விஷயம், நீங்கள் இந்த அட்வென்ச்சர் பைக்குக்கு நீங்கள் கிராஷ் கார்டெலாம் போட்டிங்கன்னா அப்படியே மஸ்குலராக ஹல்க் மாதிரி இருப்போம் ஃப்ரண்ட்லேருந்து பார்க்க. தென் அப்படியே வந்து ஃப்ரண்ட்லேருந்து பார்ப்போம். ஹை கேச்சிங் அது இந்த பறக்கும் தட்டு 276 mm 2 கலிபரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டயர் வந்து நல்லா மஸ்குலராகவே எடுத்து கொடுக்குதுங்க. பிகாஸ் வந்து இது 110 பார் செக்ஷன் 17 இன்ச்சில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 130லேருந்து 150 எங்கேயும் மென்ஷன் பண்ணல, அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஒரு 150க்குள்ளே இருக்கும். பிகாஸ் இது வந்து ஸ்போர்ட்ஸ் டூரர், எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடர் இல்லை. ஸோ 150 வரைக்கும் இருக்கும். இது வந்து ரொம்ப ஹார்டர்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாஃப்ட்வேர்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்கும். பிகாஸ் ஸ்போர்ட்ஸ் டூரர் இல்லை, எல்லா ரோடும் வந்து டேக்கிள் பண்ணும். ஸோ வந்து அப்படி தான் இருக்கும். நம்ம அப்படியே வந்து இன்ஜின் செக்ஷனை பார்ப்போம். இப்போ தென் அப்படியே வந்து நம்ம இன்ஜின் செக்ஷனை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹை கச்சிங்காக தெரியும் இந்த கலர் தான் சொல்லலாம். கலரை பொறுத்த வரைக்கும் இது டீசன்ட் ப்ளூ மெட்டாலிக்னு சொல்லி வச்சுருக்காங்க. கலருமே கொஞ்சம் ரிச்சாக தாங்க இருக்குது. கொஞ்சம் அந்த குவாலிட்டியெல்லாம் கம்மியான முதல்ல இல்லை. இந்த கலர் ஆக்சுவலி கொஞ்சம் ரிச்சாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது. இன்ஜின் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஓபிடி கம்ப்ளைண்ட், அந்த எமிஷன் கண்ட்ரோலுக்காக விட்டுருந்தாங்கல்ல, அந்த மாதிரி வந்ததில் ஃபஸ்ட்டு பேட்ச் அந்த வண்டி இது. ஸோ எஸ்ஓசி செட்டப் தாங்க. பவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 17 ஹார்ஸ் பவரும், தென் டார்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 16.1 Nm ஆஃப் டார்க் இருக்குது. நல்லா டார்க் மேனேஜ்மெண்ட் தான் பண்ணியிருக்காங்க. நம்ம ரைட் ரிவ்யூவில் பார்ப்போம் இது எந்த மாதிரி ரேவ் ஹாப்பியாக இருக்குன்ட்டு. தென் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு 167 Nm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. சீட் ஹைட் பொறுத்த வரைக்கும் ஒரு 8 Nm ஆஃப் சீட் ஹைட் இருக்குது. நான் 6 feet எனக்கு எப்படி இருக்குது, தென் ஒரு 5'10" அந்த பர்சனுக்கு வந்து எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்ப்போம். நம்ம அப்படியே வந்து ரியர் செக்ஷன் இப்போ பார்த்துட்டு அப்படியே ஹைட் செக் பண்ணிடலாம் கைஸ். தென் அப்படியே வந்து நம்ம ரியர் செக்ஷனை பார்த்தோம். ரியர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் அந்த எக்ஸாஸ் தான் சொல்லணும், கொஞ்சம் அப்ஸ்வாட். இது வந்து எக்ஸ்ட்ரீம் ஆஃப் ரோடுக்கு உண்டான வண்டி இல்லை, ஸ்போர்ட்ஸ் வேறு ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. ரியர் செக்ஷன் டயர் பொறுத்த வரைக்கும் 140 செக்ஷன் டயர் 17 இன்ச்சில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் இங்கே வந்து நான் எல்இடிக்கு வந்து குறையில்லைன்னு சொல்லியிருப்பேன்ல, இங்கேயுமே அதே தான். டேஞ்சர் லைட் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து எல்இடி தான். தென் ரியர் டிஸ்கை பொறுத்த வரைக்கும் 220 mm ஆஃப் டிஸ்க். இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து மிஷின் கலிபரில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு சில இதில் வந்து பேக்கில் வந்து என்னென்ன மென்ஷன் பண்ணாமல் இருப்பாங்கல்ல, பட் அப்படி இல்லை, இவங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து மிஷினில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே வந்து ஒரு ரைட் ரிவ்யூவில் பார்த்துருவோம். இப்போ வந்து ஹைட் செக் பண்ணிட்டு அப்படியே ரைட் ரிவ்யூவில் செக் பண்ணுவோம் கைஸ். வந்து நான் 6 feet என்னோட ஹைட் என்னங்கிறத பாருங்கள். அப்படியே 5'10" இப்போ நான் காமிக்கிறேன். 6 feet நம்ம பர்சனாக இருந்தால் கூட உங்களுக்கு இது தட்டாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6'3" 6'4" வரைக்குமே இது மேனேஜபிள் தான். 6'3" வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எங்கேயும் தட்டில் அப்ரைட்டாக தான் இருக்குது. சாஞ்சு ஃபார்வர்டில் போன மாதிரி இல்லை. இப்போ நான் வந்து எக்ஸாக்ட் போஸ்டர் எந்த மாதிரி இருக்குன்னு காமிக்கிறேன். எனக்கு அப்ரைட்டாக இருந்த மாதிரி தான் இருக்குது. ஃப்ரண்ட்டில் போன மாதிரிலாம் இல்லை. எந்தளவுக்கு ஸ்டாண்டிங்காக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு இருக்குது. இப்போ வந்து அப்படியே வந்து 5'10" இருக்க ஹைட்டை பர்சன் நான் காமிக்கிறேன் இப்போ. ஸோ எஸ், இவர் வந்து 5'10". இவரோட ஹைட்டு நீங்கள் பார்க்கலாம். எக்ஸாக்டாக சொல்ல போனால் அந்த லெக் போஸ்டர் தான். இங்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வருது பார்த்தீங்களா? நல்லா அப்ரைட்டான போஸ்டரில் ஒரு பைக். நல்லா சஸ்பென்ஷனுமே சாஃப்ட்வேராக இருக்கும். கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் நீங்கள் வைக்கணும் ஃபஸ்ட் அதுக்கு. அப்போ வந்து நம்ம பெட்டரான ஃபீல் இதில் பண்ணலாம் ஸ்போர்ட்ஸ் டூரரில். ஸோ கைஸ், அப்படி நம்ம ரைட் ரிவ்யூவில் செக் பண்ணுவோம். ஒவ்வொரு கியருக்கும் ரேஷியோ எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 5 கீரும் போட்டு எந்த மாதிரி போகுது, தென் வந்து 5 கீர்லேயும் எவ்வளோ ஸ்பீடு, ஒரு 30 போகுதா அப்படின்னு பார்ப்போம். தென் வைப்ரேஷன் ஃப்ரீயாக எந்த ஸ்பீடில் போகுதுங்கிறத அப்படியே டீட்டெயிலாக பார்ப்போம் கைஸ். ஸோ கைஸ், இந்த வண்டியில் என்ன இருக்குங்கிறது இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலி எலக்ட்ரானிக்ஸ் வைஸ் எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த வண்டியில் வந்து E20 சப்போர்ட் இருக்குங்க. தென் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் வந்து அந்தளவுக்கு எனக்கு குவாலிட்டி கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகலை. பிகாஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம், நான் தள்ளி பார்த்தாலுமே இழுத்து பார்த்தாலுமே வரல. குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. பிளாஸ்டிக் குவாலிட்டிஸ் ஃபிட் அண்ட் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கரெக்டாக கவர் பண்ணியிருக்காங்க. அன்இவனாக இருக்க மாதிரிலாம் எங்கேயுமே ஃபீல் ஆகலை. தென் வந்து இது வந்து ஹை பீம் லோ பீம் நார்மலாக உங்களுக்கு தெரியும். தென் பாஸ் ஸ்விட்ச் வந்து இங்கேயே இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் கிளிக்கி சவுண்ட் நல்லா இருக்குது. டச் அண்ட் ஃபீட்பேக் சூப்பர். தென் ஹார்ன், எஸ் நம்ம பார்த்துருவோம் ஹார்ன் எப்படி இருக்குன்ட்டு. எஸ், கொஞ்சம் லவுடராகவே இருக்குது. அதாவது ஆக்டிவாவோட ஒரு 20-30% அதோட பெட்டராகவே இருக்குங்க. 20-30 இல்லை, நல்லாவே இருக்குது ஹார்னு. எஸ், தென் வந்து இங்கே நார்மல் தாங்க. இங்கே வந்து இன்ஜின் ஸ்டாப் ஃபஸ்ட் நம்ம இதை போடுவோம், அதுக்கடுத்து செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணுறது. எஸ், ஒன் டேப் இல்லை ஆக்சுவலி. எஸ், இது வந்து ஹசர் லைட்டுங்க ஆக்சுவலி. தென் இன்ஸ்ட்ருமெண்ட்டை பார்த்துருவோம். இன்ஸ்ட்ருமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து RPM மீட்டர் இருக்குது. தென் வந்து இது ஸ்பீடோ மீட்டர். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எஸ், இது வந்து டைம். அதுக்கப்புறம் கிலோமீட்டர் ஓவராலாக எவ்வளோ ரன் ஆகிருக்குங்கிறது வரும். தென் ஃபியூல் ரேஞ்ச், இது வந்து ஃபியூல் வந்து நம்ம ஃபுல் பண்ணுறோம்ல அது வந்து காமிக்கிறது. அதுக்கடுத்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர். RPM வந்து 10,000 per
RPM பர் மினிட் அந்த மாதிரி போட்டிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 11,000 இருக்குது. ட்ரைவ் பண்ணியும் பார்த்துருவோம் இப்போ. எஸ், இதுதான் முக்கியமான செக்ஷன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட். எஸ், நான் இப்போ போட்டே காமிச்சிடுறேன். சைடு ஸ்டாண்ட் இப்போ நான் ஆக்சுவலி போட்டேன். இண்டிகேட்டர் எரியுதுங்களா, இப்போ எடுத்தோன்னே அது போயிடுச்சு. தென் ஹை பீம் லோ பீம் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ABS, அதுக்கப்புறம் நியூட்டர் இண்டிகேட்டர், தென் இன்ஜெக்டர். இதில் தயவு செஞ்சு இதில் லைட் இருந்துச்சுன்னா என்னங்கிற செக் பண்ணுங்கள். மேஜராக எந்த ப்ராப்ளம் இருக்காது. வர மாதிரி இருந்தாலும் வாரண்டியில் கவர் ஆயிரும். ஸோ வந்து இதை வந்து ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இந்த இன்ஜெக்டர் லைட் எரியும் போது மறக்காமல் ஷோரூமில் போய் காமிச்சு அதை என்னங்கிற ப்ராப்ளம்ங்க பார்த்துருங்க. எஸ், அதுதான் முக்கியமான விஷயம். தென் வந்து இப்போ வைப்ரேஷன் எந்த லெவலில் இருக்குன்னு பார்ப்போம். 6000 வைக்கும் போது சீட்டு கடையில் மட்டும் வைப்ரேஷன் தெரியுது. பட் ஃபேரிங்கில் எங்கேயுமே எனக்கு வைப்ரேஷன் கேட்கலைங்க. இப்போ ஒரு ஃபுல் ட்ரைவ் பண்ணி பார்த்துருவோம். எஸ், அப்ராக்சிமேட்லி ஒரு 10,000 RPMக்குள்ளே தான் நிற்குது. இன்ஜின் நாய்ஸ் இப்போ கேட்டுருங்க. ஆக்சுவலி இந்த வண்டியில் வந்து அந்த ஹைரவ் நம்ம NSL அடிப்போம்ல, ஒரு மாதிரி வரன்னு இழுக்கிறது, அந்த நாய்ஸ் வந்து இதில் கேட்குதுங்க. தென் இப்போ எக்ஸாஸ்ட் நோட் மட்டும் ஒன்று கேட்டுட்டு அப்படியே வந்து நம்ம கீர் எந்த ரேஷியோவில் எந்த மாதிரி இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம். நல்லாவே ஸ்போர்ட்டியராக ஒரு சவுண்டு கொடுக்குதுங்க. நம்ம இப்போ வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்துருவோம். அதாவது ஃபஸ்ட்டு கீர், செகண்ட் கீர், தேர்ட் கீர் எல்லா கீரும் போட்டு என்ன ஸ்பீடில் வந்து மேனேஜ் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஆக்சிலேட்டர் கொடுக்காம என்ன மாதிரி போகுதுன்னு பார்ப்போம். ஆக்சுவலி செகண்ட் கியரில் இப்போ மூவ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். எஸ், 30 தாங்க ஓடுது. ஆக்சிலேட்டர் கொடுக்காம வேலையாக தான் இருக்குது. ஸோ எஸ், இல்லை ஒரு நல்ல ஃபீச்சர் தான். அதாவது நம்ம கீர்லேயே வச்சு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன் வே கிளச் வந்து ஈஸியாக போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ வந்து ஒவ்வொரு டைமும் இப்போ நீங்கள் சப்போஸ் ஆஃப் ஆகிற மாதிரி இருந்தால் இது வந்து நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து ஒரு டிராஃபிக்கில் இருக்கும், அந்த டைமில் வந்து ஆஃப் ஆகும்போது நியூட்ரல் நம்ம கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல. பட் இன்னொரு ஃபீச்சர் நல்லா என்ன சொல்லணும்னா, அப்படி நியூட்ரல் பண்ணி நீங்கள் போடும்போது இன்ஜின் லைஃப் கொஞ்சம் அதிகமாகும். கீரோட வச்சு இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரும் இன்ஜினில். ஸோ இது நல்ல ஃபீச்சர்னு சொல்லுவேன். எஸ், இப்போ நியூட்ரல் பண்ணிட்டேன். ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டே வந்து ரொம்ப அப்படியே மைன்யூட்டான சவுண்டு கேட்குதுங்க. எஸ், இப்போ நம்ம செக் பண்ணிடுவோம் எந்த கியர் கரெக்டாக இருக்குங்கிறத. வண்டியோட ஹைட்டு பொறுத்த வரைக்குமே நல்லா இருக்குங்க. நல்லா அப்ரைட்டான போஸ்டர். இப்போ வரைக்கும் சஸ்பென்ஷன் நல்லா சாஃப்டாக தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. தென் எஸ், இப்போ நம்ம டேர்னிங் ரேடியஸை செக் பண்ணிடுவோம். டேர்னிங் ரேடியஸுமே நல்லா தாங்க இருக்குது. ரொம்ப ரோடு தள்ளி போகிற மாதிரி இல்லை. அதாவது இந்த ஒயிட் லைன் இப்போ எஸ் நீங்கள் பார்க்கலாம், இந்த ஒயிட் லைனுக்குள்ளேயே வந்து நம்ம திருப்பிக்கலாம். ரொம்ப ஹையானது இல்லை. எஸ், இப்போ நம்ம கீர் ஆக்சுவலி தேர்ட் கியரில் போய்ட்டுருக்கேன். 20, ஃபோர்த்து கியர் போட்டு 22. எஸ், ஓகே. அதாவது 5 கீரும் போட்டு 26ல் ஓட்டலாங்க. ஸோ வந்து கீர் மேனேஜ்மெண்ட் வந்து நல்லா தான் இருக்குது. நம்ம லோ ஸ்பீடில் ஓட்டுறதுக்கும் நல்லா தான் இருக்குது. தென் அப்படியே வந்து இப்போ நம்ம என்ன ஸ்பீடில் போனால் நல்லா இருக்குங்கிறத பார்த்துருவோம். அதாவது வைப்ரேஷன் ஃப்ரீயாக இருக்குது. வைப்ரேஷன் ஃப்ரீ எந்த லெவலில் இருந்து இருக்குங்கிறத பார்ப்போம். தட்ஸ் இட். நான் வந்து டாப் ஸ்பீடில் ஓட்ட போகிறது இல்லை அதில். ஸோ கைஸ், ஃபைனலி கட்டிட்டு வந்த கன்க்ளூஷன். இந்த வண்டி எடுத்து நம்ம ஒரு சின்ன ரைடு போயிட்டு வந்திருப்போம். எனக்கு அதில் என்ன ஃபீல் ஆச்சுங்கிற எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இதில் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சோ அதில் ப்ரோவாக பார்க்குறது ஃபஸ்ட்டு விஷயம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த கிளச்சு. ஹோண்டாவோட கிளச்சை பற்றி பேசுகிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஆக்சுவலி இது வந்து கிளச் இருக்கா இல்லை கேபிள் அத்து விட்டாங்களான்னு தெரில. ரொம்பவே சாஃப்டாக இருக்குங்க. சிங்கிள் ஹேண்டில் நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணலாம். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கிளச்சை தான் சொல்லுவேன். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோண்டாவில் இருக்க ஃபிட் அண்ட் ஃபினிஷ் சொல்லலாம். அன்இவனான கேப்ஸ் மாதிரி எங்கேயுமே இல்லை. அப்படியே வந்து மூணாவது ப்ரோவாக பார்க்கலாம். மூணாவது ப்ரோவாக பார்க்கும்போது இந்த வண்டியில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தானே. சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்னா அது தானே. அது வந்து 200 சீரிஸ்க்கு வந்து கண்டிப்பாக டியூவல் சேனல் ஏபிஎஸ்ங்கிறது வேணும்ல. பட் இது வந்து என்ஜாய் பண்ணி ஓட்டுற வண்டி இல்லை. பட் நீங்கள் ஹைவேலையோ எங்கேயோ போகும்போது எமர்ஜென்சி பிரேக் பேக் அடிக்கும்போது அது வந்து ஸ்கிட் ஆகலை. ஆக்சுவலி நான் ஒரு 60 to 70 போய் பிரேக் அடிச்சு பார்த்தேன். பின்னாடி வந்து இழுக்கலைங்க. ஆக்சுவலி டிஸ்பிளேயுமே நல்லா விசிபிளாக தான் இருக்குது. டிஎஃப்டி போகிறக்கு உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் அந்தளவுக்கு லவ் பண்ணல, எனக்கு வந்து நார்மலே போகுதுன்னு நினச்சிங்கன்னா இது எடுக்கலாம். நல்லாவே வந்து விசிபிளாக தான் இருக்குது.
தென் வந்து இது மண்ணில் மட்டும்தான் அது ஸ்கிட் ஆகுதே தவிர மெயின் ரோட்டில் வந்து நீங்கள் பிரேக் அடிக்கும் போது எங்கேயுமே ஸ்கிட் ஆகல. ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குங்க. ஃப்ரண்ட் பிரேக் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட்டோ அதே மாதிரி பேக் பிரேக்கும் இருக்குது. தென் இது ப்ரோவாக தான் பார்க்குறேன். தென் காணா பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா சீட் கம்ஃபர்ட் சொல்லுவேன். நீங்கள் வந்து வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஜெல் சீட் போட்டுக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் வந்து எனக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்ட்டாக எனக்கு தோணலை. பட் அப்ரைட்டான போஸ்டர் எனக்கு சீட் கம்ஃபர்ட் மட்டும் இருந்த மாதிரி ஃபீல் ஆகலை. வேறு மற்றபடி இந்த வண்டியில் எனக்கு வைப்ரேஷன் எங்கேயுமே ஃபீல் ஆகலை. அன்னிவனா ஃபுட்பேக்கில் வைப்ரேஷன் ஆகாத மாதிரிலாம் எதுவுமே ஃபீல் இல்லை. ஸோ வைப்ரேஷன் லெவல் நல்லாவே பண்ணியிருக்காங்க. சீட் கம்ஃபர்ட் மட்டும் எனக்கு கொஞ்சம் டவுன் கிரேடாக தெரியுது. அதனால தான் அந்த சீட் கம்ஃபர்ட் மட்டும் நான் காணல சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன், அதாவது நான் ஒரு சின்ன ரைடு போயிருப்பேன், எனக்கு அதில் ஃபீல் ஆன ஒரே விஷயம் இது மட்டும் தான். வேறு உட்கார்றது வந்து அப்ரைட்டாக இருக்குது, நல்லா வந்து ஜைஜாண்டிக்காக போகிற மாதிரி இருக்குது. ஸோ எஸ், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஆஃபருமே இருக்குது இந்த வண்டியில். நம்ம சேனல் சொல்லி வரும்போது ஒரு 1000 rupees ஆஃபர் இருக்குது. அது வந்து நீங்கள் எப்படி பண்ணலாம்னா, ஒரு 5000 டவுன் பேமெண்ட் பண்ண சொல்லுவாங்கன்னா அதில் வந்து ஒரு 1000 rupees நீங்கள் நம்மளோட பண்ணிக்கலாம். அதாவது 4000 பே பண்ணால் போதும், 5000 கன்சிடர் பண்ணிக்குவாங்க. தென் அது உங்களுக்கு டவுன் பேமெண்ட்டில் வேண்டாம்னு தோணுச்சு, வண்டி எடுக்கும் போதே ஃபுல் டேங்க்ல எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த 1000 rupees உண்டான ஃபியூல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் ஏதாச்சும் ஒரு விஷயம் தான், நீங்கள் வந்து டவுன் பேமெண்ட்டில் பண்ணலாம், இல்லை ஃபியூலில் பண்ணலாம், இல்லை வேறு எதுவும் கம்பெனிக்குள்ளே இருக்கிறதுல நீங்கள் எது வேணாலும் 1000 rupees ஆஃபர் பண்ணிக்கலாம். இது மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்பாங்க கைஸ். டாடா பாய்.